எப்படி பண்ணீங்க கேரளத்து மக்களே, இந்த சேட்டா மார்களே? 34 கோடிங்க. அப்பா முடியல என்னால. அதெல்லாம் நினைக்கல, என் கண்ணுல இருந்து தண்ணீர் வருது. சின்ன பையன் ஸ்பாட் அவுட், 16 வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருந்திருக்காங்க. பனிப்பெண்ணுக்கு முடியல, அதனால அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கோம், மருத்துவமனைக்கு. துபாய், சவுதி, கத்தார், எல்லா நாடும். வெல்கம் டு அனதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம வெற்றிகரமாக ரியாத்துக்கு வந்துட்டோம். சில காணொலி பதங்க பார்த்தேன், கண்ணே கலங்கிருச்சு. இந்த அப்துல் ரஹீம், மாஷா அல்லாஹ், எத்தனை ஒன்றும் நான் சொல்கிறேன் வார்த்தையே வரமாட்டேங்குது. 4 நாளில் நடந்திருக்கு. அப்படியே நம்ம காரில் போயில அதை பேசிட்டு போவோம். நம்ம ரூமில் வேற கேஸ் இல்லைங்க. வந்து நம்ம நேத்தான் வந்தோம் ரியாத்துக்கு. வந்து நம்ம காலையில் குக்கிங் பண்ணலான்னு பார்த்தோம்னா கேஸ் இல்லை. நம்ம கேஸ் எடுக்க போயில அப்படியே இந்த விஷயத்த நம்ம அப்படியே ஷேர் பண்ணுவோம். இப்படிங்க எப்படி பண்ணீங்க கேரளத்து மக்களே, இந்த சேட்டா மார்களே? இன்னுங்க 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, 34 கோடிங்க. அப்பா முடியல என்னால. அதெல்லாம் நினைக்கல, என் கண்ணுல இருந்து தண்ணீர் வருது. எவ்வளோ பேர் கஷ்டம், எவ்வளவு பேர் அந்த ஆப்பை உருவாக்கி தோபின்னு சொல்லிட்டு கேரளால ஜுவல்லரி ஷாப் இங்கே இருக்கு, சவுதி அரேபியால. அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து நிறைய பேர் அவர் ரோட்ல இறங்கி வசூல் பண்ணி ஒரு ஆப் உருவாக்கி, சேவ் அப்துல் ரஹீம் சொல்லிட்டு அந்த ஆப்பை உருவாக்கி அவரை இன்னைக்கு எல்லா பணத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. எப்படிங்க 34 கோடி 4 நாள்ல? மாஷா அல்லாஹ். எல்லா கேரளத்து மக்களும் வேர்ல்டுல எல்லாமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதாவது எப்படின்னா கைஸ், மதத்தை விட்டுட்டு இறங்கி ஒருத்தவனை காப்பாத்தோம்னா நாங்க கை கோப்போம்னு சொல்லிட்டு கோத்து. இன்னைக்கு எனக்கு அதை பேசல அப்படியே ஃபீலிங் ஆகுது. அதாவது என்ன சொல்றது, எனக்கு கண்ணுல இருந்து தண்ணீரா அப்படியே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுதுல வாய்ஸ்லாம். இன்னும் நான் சொல்றேன், எனக்கு ஒன்னும் சொல்ல முடியல, வார்த்தை வரல. அடிபொலியா பண்ணிட்டீங்க போங்க, வேற லெவலுங்க நீங்களாம். இந்த சம்பவம் நடந்திருக்குல்ல, இந்த சம்பவம் கம்பல்சரி வேர்ல்டுல இது ஒரு ஸ்டடிக்கு வரும். நம்ம ஸ்கூலு காலேஜ் இருக்குல்ல, அதுல இது ஒரு கொஸ்டின் மார்க்காக வரலாம். இது ஒரு ஸ்டோரியாவே ஒண்ணு பாருங்க, கொஞ்ச நாள்ல அருமையான இதே மாதிரி ஒரு படத்தை தழுவி எடுப்பாங்க பாருங்க. கம்பல்சரி எடுக்க போறாங்க. அதான் யோசிச்சிருப்பாங்க, ஸ்கிரிப்டே எழுதியிருப்பாங்க அதுக்கு. அதாவது என்ன நடந்துச்சுன்னா, அவரு கிட்டத்தட்ட 2006 அப்துல் ரஹீம் சொல்லிட்டு இங்க சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒர்க் பண்ணல, அவங்களுக்கு ஹவுஸ் டிரைவர் தான். ஹவுஸ் டிரைவர் பிளஸ் அந்த முடியாத பையனை பாத்துக்கிற வேலை. ஓகேவா? பாத்துக்கிற வேலை பாத்துக்கிற ஒரு தடவை பையனை கூட்டிட்டு கார்ல போயிருக்காங்க. சிக்னல்ல நின்றுருக்காரு டிரைவர் அப்துல் ரஹீம், கார் ஓட்டிட்டு போயிட்டு நின்றுருக்காங்க. பக்கத்துல உட்காந்துருக்காரு. இவர் ஆளு கொஞ்சம் முடியாத பையன். ஓகேவா? அவருக்கு இந்த டியூப் ஒலியா தான். சில பேர் தொண்டங்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குற, சில பேர் காலுங்கிறாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இதா சொல்றாங்க. மொத்தம் அந்த டியூப் ஏதோ ஒன்று விலகலனால அவர் அங்கேயே ஆளு ஸ்பாட் அவுட். அந்த பையனை பராமரிச்ச அந்த சின்ன பையன் ஸ்பாட் அவுட். உடனே உங்க ஓனர் இருக்காங்களா, அப்துல் ரஹீம் ஓனரு, கஃபீல்னு சொல்லுவாங்க அரபில. அந்த ஓனர் உடனே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 16 வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருந்திருக்காங்க. 16 வருஷம் தானே, 16 வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருந்து ஒரு அவகாசம் கொடுக்குங்க. அதாவது சவுதி அரேபியா என்னைக்குமே பொறுத்தளவுல ஒரு தப்பு பண்ணி அவங்களுக்கு உயிர் போயிருச்சு. அப்ப நான் ஒரு தப்பு பண்ணி ஒருத்தர் உயிர் போயிருச்சுன்னா அவங்களோட பெற்றோர் பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதான் செல்லுபடி ஆகும். உயிர் எடுக்கணுமா இல்ல என்ன பண்ணும், இல்ல மன்னிச்சு விடுறியா, அவங்க சொல்றாங்க. இதுக்கு ஆர்கியூமெண்ட்டுக்கு எதுவுமே வேலை கிடையாது. பட் தப்பு இல்லாம நிரூபிச்சோம்னா நம்ம வெளியாயிடலாம். ஓகே, இங்கே கோர்ட் இருக்கு, வக்கீல் இருக்காங்க, எல்லாமே இங்கே இருக்கு. அது மாதிரி அவங்களுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, இல்ல உயிருக்கு உயிர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இதே ஒரு சம்பவம் தான் இடையில நடந்துச்சு. அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம், நிறைய பேர் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க, ஷார்ட் வீடியோல இருக்கும். ஒரு அவகாசம் கொடுப்பாங்க. இந்த ஒரு விஷயத்த சொன்னா ஒரு அவகாசம். இப்ப அவங்க சொல்லிட்டாங்க உயிருக்கு உயிர் தான், ஒரு 6 மாசம் டைம் கொடுப்பாங்க, உங்க மனசு மாறுறாங்களா இல்லையாண்டு. கடைசியில உங்க மனசு மாறி 34 கோடி இந்தியன் மணில 34 கோடி பணம் கேட்டிருக்காங்க. அவங்க அம்மாலாம் பதறி போயிட்டாங்க. அதாவது நம்ம பையனை எப்படா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டாங்க. பதறி போய் எப்படா 34 கோடி இது பண்ண முடியும். அவருக்கு வர 16ஆம் தேதி இந்த வீடியோ பாக்குறேன்னா 16 ஏப்ரல்ல ஒரு தூக்கு தண்டனை அறிவிச்சாச்சு, முடிஞ்சு. இல்ல 34 கோடி கொடுத்தா ரிலீஸ், இல்லையா உனக்கு தூக்கு தண்டனை. அதோட அவங்க கவர்மெண்ட் எவ்வளவோ ஆர்கியூமெண்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த கேரளத்து மக்களும் சரி நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணி எவ்வளவோ பண்ணி பார்த்தால முடியவே முடியாது. 34 கோடி வெறும் 4 நாள்ல 34 கோடி கலெக்ட் பண்ணி சாதனை புரிஞ்சிருக்குங்க நம்ம இந்தியா. உலகமே திரும்பி பாக்குதுங்க. இந்தியா மெயினா கேரளாவை திரும்பி பாக்குது. எப்படிப்பா முடிஞ்சு? அதாவது நம்மளால ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ சராசரியா நம்ம ஒரு மனுஷன் தானே,
இப்ப நம்மளால ஒரு பணத்தை ரெடி பண்ணா எப்படி நமக்கு அந்த எப்படியும் ஒரு 5-4 நாள் தேவைப்படும். ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஏற்பாடு பண்ற அங்கிட்டு கடன் ஆகணுமா தேவைப்படும். வெறும் 4 நாள் 34 கூட அடிச்சு இன்னைக்கு அவர் தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பணம் போயிருச்சு. எம்பசி மூலியமா அவங்க பேசி எல்லாம் ப்ராசஸிங் இனிமே முடிச்சு இன்ஷால்லா ஒரு ஊருக்கு வரணும். கண்டிப்பா நீங்க ஒரு நிமிஷம் இப்ப நான் சைலண்டா இருக்கேன், நீங்க ஒரு ப்ரே பண்ணிக்கோங்க. யார் யாரு அவங்க மணி கொடுத்தாங்களோ அவங்களாம் அவங்க ரொம்ப நல்லா இருக்கட்டும், அதுல நம்ம நல்லா இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க அம்மா இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க அம்மா கொஞ்சம் ஏஜ் பீப்புள் தான். அவங்க இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. என்னன்னா அல்லாஹ் கரீம், கடவுள் இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா சொல்றாங்க, இது என் பையனுக்கு இதுவரை நடந்தது, இதுவரை நான் ப்ரே பண்றது எக்காரத்தை கொண்டு நான் விடவே இல்லை. அதனால ரொம்ப அவங்க இந்த 34 கோடி எப்படி வந்துச்சு அவங்களால ஒன்றும் ஜீர்ணிக்க முடியல. என் பையன் வரப்போறான், திருப்பி புது ஆளா பறந்து வரான் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்றாங்க. அப்படியே நமக்கு பார்க்கல எல்லாம் உடம்புலாம் சிலுத்து போயிடுச்சு. அடிபொலியா பண்ணிட்டீங்க. இன்னும் என்ன சொல்றது, எனக்கு வார்த்தை ஒன்றும் வர மாட்டேங்குது. பேசினா நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த மாதிரி நல்ல விஷயத்த எவ்வளவு நேரம் பேசினாலும் தப்பு கிடையாதுல்ல. எல்லாத்துக்கும் லைஃப்ல பிரச்சனை இருக்கும். நீங்க உங்களோட ப்ரே பண்றது என்னைக்குமே நீங்க எக்காரத்தை கொண்டு விடாதீங்க, ஓகேவா? அதுக்கு நீங்க ரொம்ப இது பண்ணுங்க அப்படின்னு உங்களோட இதுல என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க. ஜி ஸ்குவாட் நம்ம இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். எதுக்குடா உனக்கு எதுவும் முடியலைன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் பயப்படாதீங்க, ஓகேவா? என்னைக்கு நான் உங்களை அப்படிலாம் நமக்கு வராது. வந்தாலும் ஹாஸ்பிட்டல் காமிச்சிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது வீட்டு பணிப்பெண் இருக்காங்களா, பணிப்பெண்ணுக்கு முடியலை, அதனால அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம், மருத்துவமனைக்கு. இது எங்கிட்ட இருக்குன்னா தரியா, இதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமே வரோம். இதனால இங்கே இருந்திருக்கோம். இங்கே போகாமல் நம்ம தரியா இருக்குல்ல, தரியாக்குள்ளே போயிருக்கோம். தரியா அவுட்டரில் பெரிய ஹாஸ்பிட்டல், இது புதுசு, அது பழசு, ரெகுலராக உள்ளது. கொஞ்சம் என்ன சொல்ல, நம்ம ஜிஹெச் இருக்கும்ல, ஜிஹெச் மாதிரி இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து முன்னாடி இருந்துச்சு ஜிஹெச், அதை இப்போ மெடிக்கல் காலேஜ் அப்படியே மாற்றிட்டாங்க. அது மாதிரி இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சொல்ல ஒரு புரியுன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டு பணிப்பெண்ணுக்கு இதாங்க ஒன்று பிரச்சனை, திடீர்னு முடியாமல் இருந்துச்சா ரொம்ப சிரமங்க. ஏன்னா நம்மளோட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, துபாய், சவுதி, கத்தார், எல்லா நாடும் பிளா 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 முடியாமல் மட்டும் வரக்கூடாது. ரொம்ப சிரமம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஆளினால் வேலை, வீட்டுக்குள்ளே சமைக்கிறதுலேருந்து க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சிரமப்படுவாங்க, ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி அவங்க முடியலைன்னா இவங்க ஓனருக்கும் பிரச்சனை. நான் சமைக்கிறதுலேருந்து வைக்கிறதுலேருந்து இப்போ முடியாதுனாலும் படுக்க, அதாவது என்ன சொல்கிறது, ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அதனால் டக்குனு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதான் கேட்டார் வரையில் ஓனர், உனக்கு என்ன பண்ணுது, என்ன எப்படி இருக்குது, எதுவும் அது என்னது வாட்டர் வருதா மூக்குலேருந்து, எதுவும் வருதா, என்ன ஹார்ட்டாக இருக்கா, எல்லாம் டீட்டெயில் பண்ணிட்டு அவர் அப்படியே இப்போ உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கன்னு சொன்னாங்க. அங்கே தரியால அப்பாயின்மெண்ட் இல்லை. இந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்கினா தான் போகணுன்னு ஒரு ஆப் இருக்கு. ஆனால் அப்போ அதெல்லாம் எடுக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். யாரும் பணிப்பெண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருங்க கைஸ். நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் சம்திங் வெயிட்டிங் பண்ணோம். அதாவது இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவில் பார்த்தீங்க பொறுத்தளவில் மஸ்ட்டு உங்களுக்கு இக்காமா, உங்களுக்கு என்ன பண்ணி ஏது பண்ணாலும் உங்களோட இந்த இக்காமா விசான்னு சொல்லுவாங்க இந்த ஊரில், அந்த இக்காமா கார்ட்டை போய் காமிச்சா தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே தருவாங்க. அது தந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிச்சு உங்கள் ஃபோன் நம்பரை கேட்பாங்க. நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா டேப்லெட்டு உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வரும். டேப்லெட் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வரும். ஃப்ரீ தான் அதுவும் டேப்லெட்டும். அது ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் அதிலே வரும். அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் இதை காமிச்சிங்கன்னா உங்கள் பேரை போட்டு எல்லாம் மெசேஜ் போயிடும். அப்படியே அவங்க மாத்திரை அது மாதிரி தந்துடுவாங்க. எப்படி எனக்கு தெரியுமா, நான் ஒரு மாதிரி அது மாதிரி நடந்துச்சுல எனக்கு, அதான் ஃபீவர் வந்துச்சு. இது மாதிரி உனக்கு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு ரொம்ப டாக்டர் செக் பண்ணி மாத்திரை எழுதியிருந்தால் அங்கேயே ஃபார்வர்ட் ஆயிரும் மெசேஜ். எல்லாம் சிஸ்டம் தான். அது மாதிரி தான் இப்போ இவங்களுக்கும் மெசேஜ் வந்துச்சு. நம்ம பையன் போய் வாங்கிட்டு கொடுத்துட்டு இது மாதிரி டேப்லெட் இப்போ சாப்பிடு அப்படின்னு சொன்னார். நல்ல நம்ம டைப் நம்ம ஓனர் பையன், ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க, அந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணுறேன். இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். என்ன சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க, சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க. ஓகே, பாய்.